வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழகத்தில் ஆங்காங்கே வெப்பச்சலனத்தால் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். அது 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் தமிழகத்தில் கோவை, நீலகிரியில் கனமழை பெய்யும். மற்ற பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு குறைவு. வரும் 18ஆம் தேதி வரை வெப்பத்தின் தாக்கம் குறைந்திருக்கும். அதன் பிறகு மீண்டும் வெப்பநிலை சற்று அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளது. திருப்பூர் சுப்பராயன், நாகப்பட்டினம் செல்வராஜ் ஆகிய 2 எம்பிக்கள் உள்ளனர். தளி ராமச்சந்திரன், கீழ்வேளூர் மாரிமுத்து என 2 எம்எல்ஏக்கள் உள்ளனர். வரும் சட்டசபை தேர்தலில் மறைந்த தாபாண்டியன் மற்றும் மூத்த தலைவர் நல்லகண்ணு தலைமையில் பணியாற்றிய நிர்வாகிகள் சிலர் தேர்தலில் போட்டியிட விரும்புகின்றனர். அதே நேரத்தில் மாநில செயலர் முத்தரசன் ஆதரவு நிர்வாகிகள், திருப்பூர் சுப்பராயன் ஆதரவு நிர்வாகிகள் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. அதேபோல் கட்சியில் மாநில தேசிய அளவில் அதிகாரமிக்க பதவிகளை கைப்பற்றுவதிலும் போட்டி காணப்படுகிறது. தேர்தல் நடத்தி நிர்வாகிகளை தேர்வு செய்தாலும் சிலரின் ஆசி பெற்றவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும் நிலை உள்ளதாக கூறுகின்றனர். கட்சியில் மாநில துணை செயலர் மற்றும் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் உள்ளிட்ட பல முக்கிய பதவிகளில் இருந்தவரான சி. மகேந்திரன் மாநில செயலர் பதவிக்கு முயற்சித்தும் அவருக்கு அது கிடைக்கவே இல்லை. கட்சியில் தான் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக எண்ணும் அவர் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். தற்போது கட்சியில் வெறும் உறுப்பினராக மட்டும் இருக்கும் அவர் செங்கொடிக்கு சிலர் துரோகம் செய்து வருகின்றனர் என கூறியுள்ளார். அவரது அறிக்கையில் சுயநலத்திற்காக சிலரை தூக்கி பிடிப்பதும் சிலரை தூக்கி எறிவதும் நீங்கள் தூக்கி பிடித்திருக்கும் செங்கோடிக்கு செய்யும் துரோகம் என்பதை எப்போதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்களோ, இது எல்லோருக்கும் அல்ல, சிலருக்கு மட்டுமே என கூறியுள்ளார். இது தொடர்பாக மாநில துணை செயலர் மோ. வீரபாண்டியன் கூறுகையில், கட்சி ஜனநாயகத்துடன் இயங்குகிறது. கட்சியில் மகேந்திரனை யாரும் புறக்கணிக்கவில்லை. கட்சியில் எல்லாமே சரியாகத்தான் நடக்கிறது என்றார். திராவிட கட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் கோஷ்டி பூசல் உச்சம் தொட்டுவிட்டதாக தோழர்கள் குமுறுகின்றனர். கடந்த 55 நாட்களில் இலங்கை கடற்படையினர் 61 தமிழக மீனவர்களை கைது செய்துள்ளனர். தமிழக மீனவர்களின் 9 விசை படகுகளை பறிமுதல் செய்தனர். இலங்கை கடற்படையினரின் அட்டூழியத்தை கண்டித்து தமிழக மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனுஷ்கோடி மதுரை ஹைவே ரோட்டில் வலசை பஸ் ஸ்டாப் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர், உறவினர்கள், அனைத்து விசைப்படகு சங்க பிரதிநிதிகள் மற்றும் மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பினர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். 600க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசை படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் 1,00,000த்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர். இதன் எதிரொலியாக நாள் ஒன்றுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் வரை அந்நிய செலாவணி பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கோஷம் எழுப்பினர். தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய தவறினால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் மற்றும் 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். காலவரையற்ற வேலை நிறுத்தம் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது. மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, விடுவித்துக் கொடு, விடுவித்துக் கொடு, மீனவர்களை விடுவித்துக் கொடு, மீனவர்களை விடுவித்துக் கொடு, கொடு, மீட்டுக் கொடு, மீட்டுக் கொடு. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், மத்திய அரசை கண்டிக்கின்றோம். இலங்கை அரசோடு துணை போகும், இலங்கை அரசோடு துணை போகும், மத்திய அரசை கண்டு